அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய காலை ரொட்டீன் தான் இன்றைக்கி ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். காலையிலே காஃபி குடித்தா தான் நமக்கு மற்ற வேலையெல்லாம் ஓடும். அதனால் அவரைக்காயை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தான் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் வாங்கி இப்படி கட் பண்ணி வச்சுட்டா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் முருங்கைக்காயை வாங்கி கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் துளிச்சு வச்சுருந்தேன். அதுவும் சாம்பாருக்கு நல்லா இருக்குன்ட்டு அதையும் எடுத்து போட போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண காயெல்லாம் இருந்துச்சு. அது கம்போஸ்ட் டின்னில் போட்டுடலான்ட்டு பார்த்தேன். அதில் கொஞ்சம் கூட கீழே இறங்கியிருக்கு. ஆனால் தண்ணியும் வரல. நல்லா கீழே டவுன் ஆகிருக்கு. அதனால் திருப்பி நம்ம எடுத்து சேர்த்து வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸு, அப்புறமா சப்போட்டா தின்ன அந்த பழம், அழுகின பழம் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி மேலே கொக்கோபிட்டை போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி மூடி வச்சுட்டேன். போட்டிக்கோ எல்லாமே குப்பையும் கூலமாக இருந்துச்சு. அதனால் அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதையும் பெருக்கி அள்ளிகிட்ருக்கேன். அப்புறம் மாடியும் க்ளீன் பண்ணும்போது பக்கெட்டை எடுக்கிறேன். அதுக்கு கீழே பெரிய மண்புழு பாருங்கள். அப்புறமா அந்த மண்புழு எடுத்து ரோஸ் தொட்டியில் போட்டுட்டேன். ஏன்னா இங்கே நிறைய மண்புழு ஜாஸ்தி இருக்குது. எங்கள் மண்ணில் இந்த மண்புழு இருந்தால் நல்ல மண்ணுன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் மண்புழு தான். இப்போ மழை வந்ததுனால எல்லாம் தொட்டியிலேருந்து இறங்கி வந்துடுது. அப்புறம் அந்த ரோஸ் செடியில் இருக்கிற அந்த களைகளெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தேன். குட்டி குட்டி செடிங்களாம் முளைச்சி நின்று இருந்துச்சு. நாட்டு ரோஸ் ஒரு 2-3 பூத்து இருந்துச்சு. ஆனால் என்னன்னே தெரில, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பூலாம். மொட்டை மாடிக்கு வந்தாலே என்னையே நான் மறந்துடுவேன். பாருங்கள், பருப்பு அடுப்பில் போட்டுட்டு போனேன். எல்லா பருப்பும் பிடிச்சி சட்டியே இதாகிடுச்சு, கருப்பாகிடுச்சு. அப்புறமா கடலெண்ணெய் இல்லை, சரின்னு செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதை ஊற்றிட்டு அப்புறமா சட்டியை 2வது வாஷ் பண்ணி அதிலே திருப்பியும் பருப்பை போட்டேன். இன்னொரு சைடு அவரைக்காயையும் பொரியல் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு தான் அவரைக்காயும் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த பொடி வெஜிடபிள்ஸ்க்கெலாம் நான் தேங்காய், வத்தல், அப்புறமா கொஞ்சமாக தனியா எல்லாம் போட்டு வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எந்த வெஜிடபிள்ஸ் நம்ம பொரியல் பண்ணுறோமோ அதுக்கு போட்டுக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பெப்பர் ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு டொமேட்டோ, வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அந்த பெப்பரு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தட்டி வச்சுருந்தேன். அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ புளிக்கரைசலையும் ஊற்றி நம்மளோட பெப்பர் ரசம் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் வேலை முடிஞ்சுது. இப்போ டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சீனி கிழங்கு இருந்துச்சு, அதை அவிச்சு வச்சிடலான்ட்டு அதை அவிச்சு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டு துணி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி, அதை வெந்நியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலான்ட்டு அதை வெந்நியில் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் வேலை செய்கிறதுலே பிடிக்காத வேலை இந்த துணி மடிக்கிற வேலை தான். துணி மடிக்கணுன்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.